நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த கர்த்தருடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் நல்லவர், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆகவே இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செபிக்க விரும்புகிறேன். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய மடியில் இருந்த ஒரே பேரான குமாரன் அவர் பூமியில இறங்கி வந்தபோது அவர் மாம்சமாய் பூமியிலே வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கவனியுங்கள். அவர் 40 நாள் உபவாசம் இருந்த பிற்பாடு அவருடைய சரீர பலன் அவரை விட்டு போயிற்று. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை இயேசு கிறிஸ்து பெற்றார். வேதம் சொல்லுகிறது, இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கடந்து போனார். அப்பொழுது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிட்டு அல்லது பிரசித்தமாயிற்று என்று பார்க்கிறோம். இன்றைய நாளில் சபைகளை நடத்துகிறார்கள், ஊழியங்களை செய்கிறார்கள், பலவிதமான காரியங்களை தெய்வ மனிதர்கள், தெய்வ மனுஷிகள், தெய்வ பிள்ளைகள் செய்கிறார்கள். இவைகள் எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்துவ போல பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலதான் எல்லாவற்றையும் செய்கிறார்களா, அல்ல தங்களுடைய சுய பலத்திலையும் செய்கிறார்களா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. உங்களோட ஊழியம் அல்லது உங்களோட சபை அல்லது நீங்க செய்கிற ஏதாவது ஆண்டவருக்கு செய்கிற காரியம், அதனுடைய கீர்த்தி, அதனுடைய புகழ், அதனுடைய மகிமை எல்லா இடமும் பரவ வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் உங்களோட ஊழியத்துல, உங்களோட சபையில, உங்களோட காரியங்கள்ல மகிமைப்பட கூடியதாய் காணப்படும். ஆனா இன்றைய நாள்ல தேவனுடைய சபைகள் தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவ ஊழியர்கள் குற்றப்படுத்தப்படுவது, துக்கப்படுத்தப்படுவது, தூஷிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஒரு சிலருடைய ஊழியங்கள் வளருவதை பார்க்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால், எந்த ஊழியம் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால செய்யப்படுகிறதோ, எந்த ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால நடத்தப்படுகிறாரோ, அவர்களுடைய ஊழியம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாய் இயேசுவின் பேரை, அவருடைய கீர்த்தியை எல்லா தேசங்களுக்கும் கொண்டு போகக்கூடியதா இருக்கும். இந்த நாளும் கூட ஊழியம் தேவனுடைய ஆவியானுடைய பலத்தினால செய்யப்படாதனால தான் உங்களுடைய ஊழியம் குற்றப்படுகிறது, உங்களோட ஊழியம் தடுமாறுகிறது, உங்களோட ஊழியம் தேவன் நாமத்தைக்கு மகிமையை, புகழ்ச்சியை, கீர்த்தியை கொண்டு வருவதற்கு பதிலாய் அது தூசிக்கப்பட்டு போகிறது. காரணம் என்னவென்றால், நீங்கள் மாமிச பலத்தில சபையை நடத்துறீங்க, அல்லது உங்களுடைய சுய பலத்தில் நடத்துறீங்க, அல்லது பிற மனிதர்களுடைய மாமிச ஆலோசனைகள்ங்கிற மாமிச பலத்துல நீங்க நிற்க பார்க்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நிற்கிறேன் என்று நினைக்கிற எவனும் விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாள்ல உங்களோட ஊழியம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத ஒரு ஊழியமாய் இருக்குமானால் அது ஊழியம் இல்லை, அது அட்டூழியமா கூட அது இருக்கலாம். ஆதலால் பிரியமானவர்களே, உங்களோட ஊழியத்திலே தேவன் நாமம் மகிமைப்பட வேண்டும். இயேசுவின் நாமம் புகழ், கன, மகிமை, கீர்த்தி உண்டாகி பரக வேண்டுமானால் நீங்கள் முழுவதுமாய் இன்றைய நாள்ல பரிசுத்த ஆவியானவருடைய பலத்துல சாய்ந்து கொண்டு, அவருடைய பலத்தினால நிரப்பப்பட்டு, அவருடைய பலத்தினால உங்களோட ஊழியத்தை நீங்க செய்யும் போது அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடையவைகளை எடுத்து போதிக்கிறதுனால இயேசுவை மகிமைப்படுத்துகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானுடைய பலம் உங்களுக்குள்ள வந்தா இயேசுவின் நாமம் உங்களோட ஊழியத்துல, உங்களோட குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில எப்பொழுதும் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். ஆதலால் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் உங்களோட ஊழியம் அல்லது உங்களோட குடும்பம், உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையிலே கிறிஸ்து மகிமைப்படாமல் கிறிஸ்துவின் நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமா தூசிக்கப்படுறதா இன்றைக்கு இருக்குமானால், காரணம் நீங்கள் மாமிச பலத்திலே, மனுஷ ஞானத்திலே, மனிதர்களுடைய ஆலோசனைங்கிற மாமிச ஆலோசனைகளிலே இருக்கிறீர்கள். சாலமோனுடைய மகன் தன் வயதுக்கு ஏற்ற தன்னுடைய நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடந்த போது அந்த ராஜ்யம் எவ்வளவு கஷ்டப்பட்டது என்றதை பார்க்கிறோம். இன்றைய நாளில் கூட சபைங்கிற தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய நண்பர்களுடைய ஆலோசனை, மனிதர்களுடைய ஆலோசனை, உங்களோட மனைவியினுடைய ஆலோசனை அல்லது உங்களோட கணவனுடைய ஆலோசனை, உங்களோட பிள்ளைகளுடைய விருப்பமான ஆலோசனைகளை கேட்டு அவைகளின்படி சபைகளை நீங்க மொடரேஷன் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு
கோணத்துல நடத்துறதுனால தேவநாமம் தூசிக்கப்பட்டு போயிட்டு. ஆதலால் பிரியமானவர்களே, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் நீங்கள் முழுவதும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்திலே நீங்கள் ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த நாள்ல அப்படியாய் ஊழியம் செய்து செய்து அதுல தோல்வியை கண்டு, துக்கத்தை கண்டு, வேதனையை கண்டு, வியாகுலப்பட்டு ஊழியத்தையே விட்டுட்டு ஓடுனான் நல்லம் என்று சொல்லுகிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆவியானவருடைய பலத்தினாலே நீங்க இந்த ஊழியத்தை செய்தால் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க, சோர்ந்து போக மாட்டீங்க. நீங்க அந்த ஊழியத்திலே இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவீங்க. ஆகவே இன்றைய நாள் ஆவியானுடைய பலம் உங்கள் மேல் வந்து தங்கவும் கூட ஊழியம் செழிக்கும்படியாக நான் செபிக்க விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து செவியுங்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிற வல்லமுள்ள நாமத்தில் செவிக்கிறோம் அப்பா. எந்தெந்த ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் எல்லாம் என்னோடு இணைந்து ஆவியானுடைய பலம் தங்களோட ஊழியத்துல, தங்களோட ஜெபத்துல, தங்களோட உபவாசங்கள்ல, தாங்க செய்கிற சுவிசேஷ ஊழியத்துல, சபை ஊழியங்கள்ல எல்லாவற்றிலையும் வர வேண்டும் என்று யார் யாரெல்லாம் கேட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானுடைய பலன், உன்னதமானுடைய பலன் வந்து நிழலிடும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்கள் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால முழுமையாய் நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அதன் மூலமாய் அவருடைய ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன்.